அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வந்து பல்லாவரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணிமாறன். இப்போ நீங்கள் வந்து இந்த பல்லாவரம் ஸ்டாண்டில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்துக்கிறீங்க. இப்போ எதுக்காக இங்கே நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னா, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக ரோட் சேஃப்டி அவேர்னஸ் எதுக்கு அப்படின்னா, மேக்சிமம் நீங்கள் வந்து நாட் ஓன்லி பேசஞ்சர் மட்டும் ஏற்றலை, நீங்கள் வந்து இப்போது பெரிய ஆளுங்களை மட்டும் பஸ் ஸ்டாண்டில் வந்து போகிறீங்களா பெரிய ஆளுங்களை மட்டும் ஏற்றலை. மெயினாக காலையிலையும் மாலையிலையும் ஸ்கூல் சவாரி ஏற்றுறீங்க. ஸ்கூல் சவாரி போகும்போது பசங்க வந்து மூணு பசங்க அப்படி தான் எடுத்துக்கணும். 10 பேர் 20 பேர் ஏற்றக்கூடாது, போட்டு திணிச்சிட்டு போகக்கூடாது, பேக் ஆனாக்கா துணி விட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? மினிமம் ஒரு 3 பேர். அதுக்கு ஓவர்லோடு ஏற்றக்கூடாது, பசங்களை அதிகம் ஏற்றக்கூடாது. உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், வராத நண்பர்கள்லாம் சொல்லுங்கள், ஸ்கூல் சவாரி போகும்போது ஓவர்லோடு பசங்களை ஏற்றக்கூடாது. இன்னொன்று, ஒன்வேயில் வரக்கூடாது, ராங் சைடில் வரக்கூடாது. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, நீங்கள் வந்து தப்பிச்சிருவீங்க. நிறையா ஆக்சிடெண்ட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஆக்சிடெண்ட்டில் முதல் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா, 2வது மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் அதிக ஆக்சிடெண்ட் ஆகுது. அதில் வந்து குறிப்பாக ஆட்டோ மேக்சிமம் நீங்கள் வந்து தப்பிச்சிருவீங்க. மோதிரமாக இருக்கும், டக்குன்னு கட்டு வச்சு போயிருவீங்க. ராங் சைடில் வரீங்க, டக்குன்னு திரும்பிடுவீங்க. ஆனால் உங்களை நம்பி, அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மேம்பாலம் இருக்குது, பல்லாவரம் மேம்பாலம், அதில் கரெக்டு டைரக்ஷனில் போகிறத விட்டுட்டு நீங்கள் ராங் சைடில் வரும்போது அவனுக்கு வந்து மாறும். அப்போ நீங்கள் வரதை வச்சு அவன் ரைட் எடுப்பான், பின்னாடி வர வண்டியை அடிக்கும். புரியுதா? நீங்கள் ரைட்டில் வந்தால் லெஃப்ட் எடுப்பான், லெஃப்டில் வர வண்டி அடிக்கும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் மேக்சிமம் நான் இப்போ வந்து இப்போ ஒரு 10-20 நாளில் நான் பார்த்ததில் ராங் சைடு அதிகமாக வருது. முதல்ல நம்ம தொழிலுக்கு மரியாதை செய்யணும். செய்யும் தொழிலே தெய்வம். நீங்கள் வந்து இதுதான் உங்களுக்கு சாப்பாடு போடுது. அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுநர்னால் எப்படி இருக்கணும்? யூனிஃபார்ம் மஸ்ட்டு. காக்கி பேண்ட்டு, காக்கி சட்டை. இப்போ நீங்கள் கேரளா கர்நாடகாலாம் போனீங்கன்னா அங்கே பார்த்தாவே தெரியும் இந்த டிரைவர்னு. அவங்க வந்து நேம் போட்டிருப்பாங்க, எங்களை மாதிரி நேம் பேட்ச் இருக்கும். அந்த ஒரு டிரைவருக்கு உண்டான பேட்ச் நம்பர் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாமே தலைகீழாக இருக்குது. எனக்கு தேவை ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது. ஸ்கூல் சவாரி போகும்போது நீங்கள் அதிகம் ஓவர்லோடு ஏற்றக்கூடாது. சாலை விதிகளை மதிக்கணும். நிறைய ராங் சைடில் வருது, அதை அவாய்ட் பண்ணுங்கள். சட்டங்கிறது எல்லாத்துக்கும் சமம். நான் வந்து நோ எக்ஸ்கியூஸ். நீங்கள் சரியாக இருந்தால் நான் சரியாக இருப்பேன். நீங்கள் சரியாக இல்லைன்னும் போது இந்த மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படியாக நம்ம போக முடியும். நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஏற்கனவே நீங்கள் இப்போ ஆன்லைன் வந்த பிறகு உங்களுடைய சவாரியெல்லாம் கம்மியாக இருக்கும். புரியுதா? அதனால் நீங்கள் வந்து மேற்கொண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. சாலை விதிகளை முதல்ல மதிக்கணும். ராங் சைடு போகக்கூடாது. ஸ்கூல் சவாரி அதிகமாக ஏற்றாமல் இருந்தால் போகணும். வேலி நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும், வெளிச்சம் நல்லா இருக்கும். அதனால் சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஒரு நாட்டுக்கு வந்து வேலி மாதிரி. அந்த சட்டத்திட்டங்கள்லாம் மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். யூனிஃபார்ம் போடணும், ராங் சைடில் வரக்கூடாது. மீண்டும் நான் சொல்கிறது காரணம், நீங்கள் நிறைய ஒன்வேல வர்றீங்க, இந்த இடத்துல வந்து யூட்டன் எடுக்கக்கூடாத இடத்துல யூட்டன் எடுக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. சாலை விதிகளை மதித்து நீங்கள் ரூல்ஸ் படி போனால் நாங்கள் இது தேவையே இல்லை. யூனிஃபார்ம் போடாமல் இருந்தால் தானே நான் யூனிஃபார்ம் கேஸ் போட முடியும். ராங் சைடு டைரக்ஷனில் நோ என்ட்ரியில் வரும்போது தான் நம்ம கேஸ் போட முடியும். அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க பழமொழி, ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழையும். நான் கேஸ் போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கள, நான் கேஸ் போடக்கூடாதுன்னா நீங்கள் வந்து சாலை விதிகளை மதிக்கணும். அதாவது சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. ரோட் சேஃப்டி இஸ் மஸ்ட்டு. புரியுதுங்களா? அதனால் எனக்கு ஏதாவது நம்மெல்லாம் வந்து நீங்கள் இப்போ டிரைவரு, நான் போலீஸு, அந்த மாதிரி ஒரு வேற்றுமையெல்லாம் வேணும். நான் படித்தேன், வேலைக்கு வந்தேன், அதனால் நான் வந்து உங்களை ஒரு அண்ணனா தம்பியா நினச்சி நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தணும். நீங்கள் நல்லதை செஞ்சால் காவல்துறை உங்களுக்கு நண்பனாக இருக்கும், கெட்டதை செஞ்சால் காவல்துறை உங்களுக்கு வந்து அதுக்கு நல்லதை செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டதை செஞ்சால் எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்யணும். புரியுதா? அதனால் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க.
இங்க வருகை கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.